ஆண்டின் பொதுக்காலம் 25வது ஞாயிறு. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 16. அருள்வாக்குகள் 1 தொடக்கம் 13 வரை. ஒன்றுக்கு ஒன்று எதிரான இன்றைய நற்செய்தியில் இயேசு 2 வாழ்க்கை முறைகளை பற்றி சிந்திக்க நம்மை அழைக்கிறார். ஒன்று உலக போக்கிலான வழி, மற்றொன்று நற்செய்தியை அடிப்படையாக வைத்து வாழும் வழி. உலகப் போக்கை கடைபிடிக்க உணர்த்துகின்ற ஆவி இயேசுவின் தூய ஆவியாக இருக்க முடியாது. பிரமாணிக்கமற்ற ஊழல் நிறைந்த பணியாளன் உவமையில் அந்த பணியாளன் நேர்மையற்றவன்தான், அவன் தண்டனைக்குரியவன்தான். இருந்தபோதிலும் முன்மதியோடு இந்த உலகத்தில் வாழ முற்பட்டவனை புகழ்கிறார். சொத்தை நிர்வகிக்க பணியாளன் பின்பற்றுவதற்கான ஒரு மாதிரி அல்ல, அவன் ஏமாற்றுதலின் முன்னுதாரணமாகத்தான் இருக்கிறான். இந்த பணியாளன் தனது எஜமானரின் சொத்துக்களை தவறாக நிர்வகித்ததாக குற்றம் சாட்டப்படுகிறான். தான் தன்னுடைய பொறுப்பிலிருந்து நீக்கப்படுவதற்கு முன்னால் அவன் தன் எஜமானருடைய கடனாளிகளின் நன்மதிப்பை பெற தன் கூர்மதியை பயன்படுத்துகிறான். ஏனென்றால் அவனே அந்த ஊமையில் 2 காரணங்களை சொல்லுகிறான். தன்னால் மண்வெட்டி எடுத்து வேலை செய்ய முடியாது, எனவே அவன் வயதானவனாக இருக்க வேண்டும். 2, தனக்கென்று ஒரு சமூக அந்தஸ்தை உருவாக்கி கொண்டதால் பிச்சை எடுப்பது அவமானமாக இருந்தது. எனவே தன் வேலை போன பிற்பாடு தனக்கு ஒரு எதிர்காலத்தை உறுதி செய்து கொள்ள கடனாளிகளிடம் தனக்கு வரவேண்டிய கமிஷனை மன்னிக்கிறான். எனவே வசனம் 8 இவ்வாறு கூறுகிறார் இயேசு: ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் முன்மதி உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுகிறார்கள். கிறிஸ்தவர்களாகிய நாம் தூய ஆவியின் கொடையான முன்மதியை பயன்படுத்தி உலக முன்மதியோடு இருப்பவர்களுக்கு பதில் உணர்த்த வேண்டும், பாடம் கற்பிக்க வேண்டும். தூய ஆவியின் முன்மதியை கொண்டவர்கள் சாத்தான் முன்வைக்கும் உலக மதிப்பீட்டிற்கும் மனப்பான்மைக்கும் இடம் கொடுக்காமல் நற்செய்தி வாழ்வை வாழ்ந்து காட்ட அழைக்கப்படுகிறார்கள். சாத்தானின் உலக மனப்பான்மை எவைகளில் வெளிப்படலாம்? ஊழல், ஏமாற்று வேலை, பயமுறுத்தி பணம் பறித்தல் போன்ற மனப்பான்மைகளில் உலகியல் மனப்பான்மை வெளிப்படலாம். இது மிகவும் தவறாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாதையாக, பாவத்தின் பாதையாக மாறி ஒரு பாவம் இன்னொன்றுக்கு வழிகோலி வேறு வேறு பாவங்களை செய்து கொண்டே இருக்க தூண்டுகிறது. இது ஒரு சங்கிலி தொடராகவே மாறிவிடுகிறது. உண்மையில் இந்த உலகத்தில் பயணிக்க எளிதான பாதையாக அது இருக்கிறது. உலகத்தை சார்ந்த அறிவு கூர்மை மிகவும் எளிதான ஒன்று. எனவே இந்த உலக மனப்பான்மையை முறியடிக்க முழுமையான உண்மையான மகிழ்ச்சியை தரும் நற்செய்தி மதிப்பீடுகளில் வேரூன்றி வாழ வேண்டும். இந்த நற்செய்தி அடிப்படையிலான தூய ஆவியாரின் வாழ்வு சவால் நிறைந்த ஒரு வாழ்வு. நேர்மை, நீதி, நியாயம், அடுத்தவர்களை மதிப்பது, அடுத்தவர்களின் மனித மாண்பை காப்பது, கடமை உணர்வோடு செயல்படுவது, இவைகளெல்லாம் தூய ஆவியாரில் வாழும் வாழ்வின் உள்ளடக்கமாகும். இதுதான் கிறிஸ்தவ மதிநுட்பம், உலக மதிநுட்பத்திற்கு எதிரான ஒன்று. எனவே கிறிஸ்தவ வாழ்வு பயணம் தொடர் தேர்ந்தெடுத்தலுக்கு உட்பட்டது. நேர்மைக்கும் நேர்மையின்மைக்கும் இடையில், பிரமாணிக்கத்திற்கும் துரோகத்திற்கும் இடையில், சுயநலத்திற்கும் அடுத்தவருடைய நன்மைக்கும் இடையில், நன்மைக்கும் தீமைக்கும் இடையில் தேர்ந்தெடுத்து வாழ வேண்டிய சவாலான பயணம். உலக ஆவிக்குரிய வழிகளில் தேர்ந்தெடுத்து நாம்
ஒன்றை ஒன்றுக்கு தடுமாற முடியாது. ஏனென்றால் இரண்டும் வெவ்வேறு திசையில் செல்லுகின்ற வழி, வெவ்வேறு முரண்பட்ட சிந்தனைகளை உடைய ஒன்று. 1 அரசர் 18:21 2 பாதைகளிலும் சென்ற இஸ்ரேல் மக்களிடம் எலியா இறைவாக்கினர் இப்படி கூறினார்: நீங்கள் 2 கால்களாலும் நொண்டி நடக்கிறீர்கள் என்பது இன்றைய நற்செய்திக்கு முழுமையான அர்த்தத்தை சேர்க்கிறது. எந்த திசையை நோக்கி செல்ல வேண்டும் என்ற முடிவு மிகவும் முக்கியமானது. சரியான திசையை தேர்ந்தெடுத்த பிறகு கடவுளின் அருளையும் ஆவியானவரின் துணையையும் அன்னையினுடைய பரிந்துரையையும் நம்பி உற்சாகத்தோடும் உறுதியோடும் நடக்க வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கடைசி வசனம் சம்பட்டி அடித்தார் போல வருகிறது. எந்த ஒரு வீட்டு வேலையாலும் 2 தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது. எனவே கடவுள் வாழ்வு, ஆவியானவர் வாழ்வு, ஆவியானவர் வாழ்வு நற்செய்தியின் அடிப்படையிலான வாழ்வு, சாத்தானின் வாழ்வு இவ்வுலக மதிநுட்ப வாழ்வு. எதை தேர்ந்தெடுக்கப் போகிறோம்? இப்போது செய்வது சிறிது சிறிதாக இருக்கலாம். சிறிய திருடுதான் பிறகு பெரிய திருட்டாக மாறுகிறது. இப்போது வாங்குகின்ற 10 ரூபாய் லஞ்சம்தான் பிறகு கோடிக்கணக்காக மாறுகிறது. எனவே சிந்திப்போம். 2 வேறு பாதைகள் இருக்கின்றன. எதை தேர்ந்தெடுக்கப் போகிறோம்? கடவுளின் ஆவியானவரை நமக்கு துணைக்கு அழைப்போம். அவர் நமக்கு உதவி செய்வார். ஆமீன்.